எல்லோருக்கும் வணக்கம். கரடி நம்மளை குத்துறதுக்கு ரொம்ப நாள்லாம் எடுத்துக்கல நண்பர்களே. ரெண்டு குத்து தான். ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட் காலி. 22,800 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த நிஃப்டி இப்போ 22,280 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிறைய பேர் நிறைய விதமாக கணிக்கிறாங்க. அதில் நம்ம முக்கியமான ஆளு கணிக்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஒன்றா மார்க்கெட் வந்து +5% போகலாம் அல்லது -30% போகலாம். கடைசியில் நெட்டுக்கு பார்த்தோம்னா அது எப்படி பார்த்தாலும் வருஷ கடைசியில் அது பாசிட்டிவ் வரக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்போ பெஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து +5% எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏறலாம். அப்போ +5% என்ன 22,000ன்னு ரவுண்டாக வச்சுங்களேன். 22,000லேருந்து 5% அப்படின்னா பெஸ்ட் கேஸ் மேலே ஒரு 1000 பாயிண்ட் ஏறலாம். ஆல்மோஸ்ட் 23,000 பாயிண்ட் நம்ம பார்க்கக்கூடிய பெஸ்ட் கேஸ் அப்படின்றது இருக்கு. ஒர்ஸ்ட் கேஸ்னா ஒரு 6,000 பாயிண்ட் இறங்கலாம். 6,000 பாயிண்ட் இறங்குறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 16,000க்கு பக்கத்தில் சப்போர்ட் எடுக்கிற மாதிரி காட்டுறான். அந்த 16,000 எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி 16,000 சார்ட்லேயே இல்லை. சார்ட்லேயே வந்து ஒரு பெஸ்ட் சப்போர்ட் அப்படின்றது 18,800 தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்ஸ்ட் கேஸ் வந்து 19,000க்கு பக்கத்தில் தான் மார்க்கெட் விழுகிற மாதிரி இருந்தால் விழுகலாம். மேல் நோக்கி ஏறும் பொழுது இந்த வருஷ கடைசிக்குள்ள ஒரு 23,000 தொடலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து. எப்பா சாமி, இப்பவே ட்ரேடிங் பண்றவங்க தன்னுடைய சட்டை மற்றும் வேட்டி சட்டை எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போகக்கூடிய இந்த நேரத்தில் இந்த NSE எக்ஸ்சேஞ்ச் வந்து செபிட்ட ஒரு அப்ரூவல் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்டினுடைய தாக்கம் நம்மளுடைய மார்க்கெட்டில் எதிரொலியாகிறதுக்கு நேரம் ஆயிடுது. அதனால நம்மளுடைய ட்ரேடிங் அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அதை மேட்ச் பண்ணிடலாம்ல அப்படின்ட்டு. அதெல்லாம் முன்னும் மேட்ச் பண்ண வேண்டாம் தற்போதைக்கு அப்படின்ற மாதிரி செபி வந்து அந்த ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ தற்சமயத்துக்கு இந்த ட்ரேடிங் டைம் எக்ஸ்டெண்டட் ஆகிறது நிலுவையில் உள்ளது. நண்பர்களே, நான் ஒரு நியூஸ் வந்தோடனே 2 ஷேர் பறக்க போகிறான் இன்னைக்கு 5% அப்படின்ற மாதிரி நான் வேகமாக ஓடி வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா குப்புறப்படுத்துச்சு 2 ஷேர். அதுக்கு காரணம் மார்க்கெட் இறங்கினதா இல்லை நான் போய் எடுத்துதான் தெரில. பட் எனிவே இந்த ஹிந்து பெட்ரோலியம் பாரத் பெட்ரோலியம் இந்த மாதிரி போனஸ் ஷேர் நியூஸ் வருது அப்படின்றது தெரிஞ்சோன்னே நான் போய் சரி அதை எடுத்து பார்க்கலான்னு எடுத்து பார்த்தேன். எடுத்தன்னைக்கே கும்பா பாடி விட்டாங்க. எது எப்படியோ போனஸ் கொடுக்கக்கூடிய நியூஸ் என்பது இந்த BPCL HPCL வருது. அவன் சப்போஸ் ஏறினான்னா அதுக்கு காரணம் நம்ம வேற எங்கேயும் தேட வேண்டாம், அந்த போனஸ் கொடுக்கக்கூடிய நியூஸ் தான். சமீபத்தில் இந்த டிட்டாகர் வேகன் அப்படின்ற ஷேர் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அவன் ஒரு 7% ஏறி இருக்கான். அதே மாதிரி இந்த ரோலக்ஸ் ரிங்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று இருக்கு. இந்த ரோலக்ஸ் ரிங்ஸ் வந்து இன்னைக்கு பெருசாக ஏறல. பட் இந்த கம்பெனியும் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடான செக்டரில் தான் இருக்குது. இப்போ இந்த கம்பெனியினுடைய P&L அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், இதுவும் 25 கோடியில் ஆரம்பித்து இப்போ 179 கோடியில் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஏற்பட்ட இந்த ஷேர் வந்து தற்சமயத்துக்கு ஒரு சப்போர்ட் ரேட்டில் தான் ட்ரேடிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி 2,500-600 ரூபாயெல்லாம் இருந்தவன் இப்போ வெறும் 1,900 ரூபா. ஸோ அப்போ இந்த ஷேர் திரும்ப தன்னுடைய பழைய ஹையை வந்து தொடர மாதிரி இருந்தால் இதுக்குள்ளே ஒரு 10 to 20% ஒளிஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த இண்டிஜின் IPO பற்றி நம்ம நேற்றே நல்லபடியாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதில் ஏதோ காசு கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த இண்டிஜின் IPOனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன ஒரு இண்டிகேட்டிவாக காட்டுது அப்படின்னா ஓரளவுக்கு லாபத்தில் வந்து லிஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் இது காட்டுது. ஸோ இதுக்கு ஏதாவது பணத்தை ரெடி பண்ணி அப்ளை பண்ணலாமான்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு லாட்டு. நாளைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு தொடர்ந்து அதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா அப்ளை பண்ணலான்னு பார்க்குறேன். நண்பர்கள், இந்த மிஸ்தான் ரைட்ஸ் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்களா? நான் வந்து அந்த ரைட்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு அது கிடைச்சிருச்சு. இது ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் தான் காட்டுறேன். ஸோ ரைட்ஸ் அப்ளை பண்ணது இன்னைக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. நம்ம நண்பர் வந்து ஒரு தகவல் ஒன்று அனுப்பிச்சிருந்தார். இந்த மாதிரி நல்ல நல்ல ஷேர்கள் வந்து வாட்ச் லிஸ்ட் ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு. அதில் ITC பார்த்தோன்னே எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி, நேற்று ஒரு FMCG கம்பெனி பிடிச்சி ஏற்றி விட்டாங்களே, அப்போ ஒரு செக்டரில் ஒரு கம்பெனி ஏறினாவே திடீர்னு தீ பிடிச்ச மாதிரி அந்த ஏரியா பூராமே ஏற ஆரம்பிச்சிருமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேரிக்கோவில் ஒரு 9%, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் படுத்தே கிடந்த ஷேர் திடீர்னு பார்த்தா 5% எந்திரிச்சு நின்று ஆடிக்கிட்டு இருக்கான். யாருப்பா நீ அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ITC அதுவும் மேலே வந்து ஆடிக்கிட்டு இருக்கு. கோத்ரேஜ் கன்சியூமர் 7% ஏறிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட்டு திடீர்னு ஒரு மாதிரி பயம் பிடிக்கும் பொழுது அல்லது ஒரு முக்கியமான ரிசல்ட் வந்த பிறகு சில ஷேர்கள் எல்லாம் ஏற்றி உடனே காத்துட்டு இருப்பாங்க போல. அது மாதிரி ஒரே செக்டர் சேர்ந்த சில பங்குகளை இன்னைக்கு ஏற்றி விட்டாங்க. ஸோ நீங்கள் யாராவது இது போன்ற FMCG கம்பெனி வாங்கி வச்சு இன்னைக்கு லாபம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு மீடியாக்கெல்லாம் கூட HUL பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. HUL வந்து ஒன்றும் வந்து மேலே உச்சாணி கும்பல் இல்லை, அவன் இன்னும் கீழ் ரேட்டில் தான் இருக்கான். ஸோ இந்த ஜம்ப் அடிச்சிருக்கிறது வந்து ஏமாத்தாமல் உண்மையிலேயே இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர்
ஏறி வர்றதுக்காக தான் ஏறி இருக்கா அப்படின்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவன்லாம் வந்து 2700 வரைக்கும் வரணும். இது மாதிரி நம்ம நிறைய கம்பெனிகளுக்கு பார்த்துருக்கோம். சமீபத்தில் கோட்டக் பேங்குக்கு பார்த்தோம், HDFC பேங்குக்கு பார்த்தோம், ஐடிசிக்கு பார்த்தோம். ஏகப்பட்ட நல்ல கம்பெனிகள் திடீர்னு கீழிருந்து ஜம்ப் அடிக்கும்போது அவனுடைய லேட்டஸ்ட் ஸ்விங் ஹை வர்றான். ஸோ இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மேலே வர்றானா அப்படின்றது ஒரு கேள்வி. நண்பர்களே, இன்னைக்கு முக்கியமாக வரக்கூடிய சில கம்பெனிகளுடைய ரிசல்ட்ஸ் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற மாதிரி நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 8 ஷேர்ஸுமே ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவில் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புள்ளதாக தான் நான் நோட் பண்ணியிருக்கேன். பட் நான் அது நாளைக்கு நடக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே சமயத்தில் இந்த பிளாஸ்டிக் செக்டரில் ஏதாவது காசு சம்பாதிக்கக்கூடிய வழி வாய்ப்பு உள்ளதா அப்படின்னு பார்த்தாக்கா டெக்னிக்கலி இருக்குது. இந்த இபிஎல் அப்படின்ற ஷேர் வந்து தொடர்ந்து ஒரு 240 வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது டெக்னிக்கலாக இருக்குது. அதே மாதிரி யூஃப்ளெக்ஸ் அப்படின்ற கம்பெனியும் அவனுடைய லைஃப் ஹை 800க்கு மேலே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது டெக்னிக்கல் இருக்குது. பட் ஃபண்டமெண்டலி எடுத்து பார்த்தோம்னா இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றுக்கு தான் இருக்குது. இந்த யூஃப்ளெக்ஸ் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்க்குறோம், அவனுடைய குவார்டர்லி அனாலிசிஸ் எடுத்து பார்க்குறோம், டிசம்பர் குவார்ட்டரில் நஷ்டம் பண்ணி வச்சிருக்கான். அதனால் இதுக்கு ஃபண்டமெண்டலி இதுக்கு எந்த விதமான இல்லை இருக்காங்க. பெரிய ஆளுகள்லாம் பணம் போட்டு வச்சுருக்காங்க. எஃப்ஐஸ் எல்லாம் 7% ஹோல்டிங் வச்சுருந்தாலும் அதில் ஒன்றும் லாபம் இல்லாத கம்பெனி யார் பிரசிடென்ட்டே வச்சுருந்தாலும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும். ஆனால் இந்த இபிஎல் லிமிடெட் எடுத்து பார்த்தா அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்றது இன்னுமே லாபகரமாக தான் இயங்கி கொண்டு இருக்கு. இதில் வந்து யாராவது பெரிய அளவுக்கு பணம் போட்டு வச்சிருக்காங்கன்னா ஜம்முன்னு போட்டு வச்சிருக்காங்க. அதாவது டிஐஸ் எல்லாம் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி 5% வச்சிருந்தது, இப்போ 13%. எஃப்ஐஸ் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி 14% வச்சிருந்து இப்போ குறைச்சாலும் இருந்தாலும் 10% அப்படின்றது கன்சிடரபிளான ஹை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஷேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பிளாஸ்டிக் செக்டரில் இபிஎல்லே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதாவது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஏதாவது ஷேர்ஸை தூக்கி விடுமா இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் தூக்கி விடல. ஷேர் மார்க்கெட்டே அங்கே அமுக்கி கிடக்கு. உனக்கு உங்கள் ஷேர்லாம் தூக்கி விடணுமா அப்படின்ற மாதிரி இந்த வர்த்மான் பாலிடிக்ஸில் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்பிளிட் சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்து அது தூக்கி விடுமான்னா ஒன்றும் பெருசாக இல்லை. கீஸ்டோன் ரியல்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், அவங்களுடைய ரிசல்ட் வருது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுலேயும் வேற எந்த விதமான விஷயம் இல்லை. சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது, அவன் ஏதாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவானா? அங்கே பெரும்பாலான மார்க்கெட்டுகள் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாவிகளை உங்களுக்கு இறக்கி விட்றதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமாயா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிஃப்டி சென்செக்ஸ் தான் இன்னைக்கு பெரிய அளவில் இறங்கியிருக்கான திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி. இருந்தாலும் நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் இறங்குச்சுனாலும் ஏறிடும் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கறதுக்கு நிறைய ஷேர்கள் இருக்குது. இப்போ நீங்கள் அசாஹி இந்தியா அப்படின்ற ஒரு ஷேர் பார்க்குறீங்க. நேற்றே நல்லா ஏறி இருந்தான். அவன் எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்க. 500 ரூபாய்க்கு சப்போர்ட் எடுத்தவன் 2-3 மாதத்துக்குள்ளேயே 650 ரூபா அப்படின்ற மாதிரி வந்துட்டான். ஸோ மார்க்கெட்டில் பெரும்பாலான ஷேர்கள் நல்ல ஷேர்களாக இருக்கும்பொழுது இறங்கினான்னா ஒரு சப்போர்ட்டில் எடுத்து மேலே போயிடுறான். நம்மளுக்கு தேவை எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் வச்சிருக்கக்கூடிய பொறுமை தான் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கார் ட்ரேடுன்னு ஒரு கம்பெனி விடிய காத்தால அப்படியே ஒரு ஹீரோயினோட நம்ம அப்படியே டூயட் போடுற மாதிரியான ஒரு கனவு தான் இந்த கார்ட்ரேட் ஷேர் ஏறினதை பற்றி நினைக்கும் போது நம்மளுக்கு வருது. நேற்று ஒரு 8%, இன்னைக்கு ஒரு 4% ஏறி அடடா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு அப்படியே இன்பத்தை அள்ளி வீசிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ஷேர் வந்து இதுக்கு முன்னாடி 1500 ரூபாயில இருந்தவன் தான் ஆல்மோஸ்ட் 350 ரூபா வரைக்கும்லாம் போனவன் தான் இப்போ 853 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவனுக்கு வசந்த காலம் ஏன் வந்தது, கதாநாயகியோட ஒரு டூயட் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏன் வந்தது அப்படின்னா இந்த மார்ச் குவார்ட்டரில் அவனுடைய ரிசல்ட் என்பது பாசிட்டிவ். ஸோ எல்லாமே ரிசல்ட்டை வச்சும் இருக்குதுங்க நண்பர்களே. நான் ஒரு 2 ஷேர் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து இருந்தது. பட் பந்தன் பேங்க்கில் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து ஒரு காமெடி தான். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. அவனுடைய சமீபத்தினுடைய ட்ரேடிங் பேட்டர்ன் அப்படின்றது பார்க்கும்பொழுது பல்ராம்பூர் சின்னி அப்படின்றத பார்க்கும்பொழுது அது என்ன ஆகுதுன்னா ஏறுமுகத்தில் ஒரு சப்போர்ட் அப்படின்றத காட்டுறான். அப்போ எதிர்காலத்தில் ஒரு 20 ரூபா 30 ரூபா ஏறுவானா? பெருசாவெல்லாம் ஏறாது ஸ்விங் ட்ரேடிங்கில். அப்படி இது ஏறுவானா? அதே மாதிரி இந்த பந்தன் பேங்க் இறங்கு முகத்திலே சப்போர்ட் இருக்கு. அப்போ இவன் இங்கிருந்து இன்னும் ஒரு 10-20 ரூபா ஏறுவானா அப்படின்ற எதிர்பார்ப்பு வருது. ஸோ இந்த 2 ஷேர் ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களுக்கு டெக்னிக்கலி ஒரு சின்ன சந்தோஷமான செய்தி அப்படின்றது வந்திருக்குது. இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நல்ல வாலட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய ஷேர் தான். 18ஆம் தேதி தான் அதனுடைய ரிசல்ட்ஸ் டிவிடெண்ட் சம்மந்தப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ அந்த நியூஸை ஒரு ஷாக்காக வச்சுக்கிட்டு இவன் ஏதாவது ஒரு 60 ரூபா வரானா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் இல்லை. பட் இப்போ வரைக்கும் இல்லைனாலும் அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் ஒரு நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார், நான் இந்த முட்டை கம்பெனி வாங்கி வச்சுருக்கேங்க, இதில் ஏதாவது ஒரு நியூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இதில் என்ன ஒரு நியூஸ்னால் 22 மேல வந்து இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வருது. அதையே சாக்காக வச்சுக்கிட்டு ஏதாவது ஏற்றி விடுவாங்களா
அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தற்சமயத்துக்கு அவன்லாம் ஏற்றி விடலாம், அவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. அவன்லாம் நல்லா அழகாக ஏறி இருக்கா. இதுக்கு முன்னாடி இந்த ஷேர்ல இறங்கவே இறங்காதுங்க, இந்த முட்டை உடையாது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் 560 ரூபாயில வச்சு அளவு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை, அந்த முட்டை உடையும் அப்படின்ற மாதிரி 560 ரூபாயிலிருந்து அப்படியே 50% இறக்கி விட்டு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது இப்போவுமே சப்போர்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேபி இந்த நியூஸை வச்சுக்கிட்டு அவனை ஏதாவது ஏற்றி விட்டாங்கன்னா அவனுடைய பழைய ஹை ஆல்மோஸ்ட் ஒரு 323 ரூபா வந்துச்சுன்னா கூட ஒரு சந்தோஷம் வரும். தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்ற மாதிரி நானும் பலதரப்பட்ட நியூஸில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்ட்டு. அதில் இந்த பால்மர் லாரிக்கு இந்த மாதிரி டிவிடெண்ட் போனஸ் ஏதோ ஒரு கார்பரேட் ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் அதுவும் என்ன பெருசாக இம்பாக்ட் பண்ணல, எடுக்கக்கூடிய ரேஞ்சில் இல்லை. அதே மாதிரி இந்த R1 Pro அப்படின்னு ஒரு ஷேர், அவங்களுக்கும் போனஸ் ப்ளஸ் ரிசல்ட் டீட்டெயில்ஸ் வந்து 14 மே வருது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். பட் அதுவுமே அந்த நியூஸை வச்சுக்கிட்டு அந்த ஷேர் சப்போர்ட்டில் இருந்துக்கிட்டு வா வா அப்படின்னு வந்து நம்மளை கூப்பிட்ற மாதிரி இல்லை. அவனும் வேற எங்கேயோ சம்மந்தமே இல்லாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆக மொத்தம் இந்த இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் எதுவுமே அட்ராக்டிவாக தெரியல. இந்த JM ஃபினான்ஷியல் ஷேர் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவானா மேலே வர்றதுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா தற்சமயத்துக்கு இவன் வந்து ஏறு முகத்தில் சப்போர்ட் எடுக்கிறான். இந்த சப்போர்ட்டை தொடர்ந்து தாங்கி பிடிச்சான்னா அவனுக்கு 10 ரூபா ஏறுறதோ அல்லது 10 ரூபா இறங்குறதோ சாதாரண விஷயம். 80 ரூபாயிலிருந்து அவன்லாம் 90 ரூபா வரலாம். அதே மாதிரி 80 ரூபாயிலிருந்து அவன்லாம் 70 ரூபாயெல்லாம் வரலாம். கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இவன் ஏதாவது பணம் சம்பாரிச்சு கொடுப்பானா அப்படின்ற மாதிரி அவளோட பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் செல் ஆன் மே அண்ட் கோ அவே அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க. அதை வேத வாக்கு எடுத்துட்டாங்க போல எஃப்ஐஸ். இந்த மாதம் பிறந்ததுலேருந்து செல்லிங் 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 பண்ணி 5525 கோடி விற்று வச்சிருக்காங்க. நம்ம டிஐசியை ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்கன்னு தெரியல. பெரும்பாலும் எகிரி அடிக்கக்கூடிய ஆள் தான் நம்ம ஆளுங்க. ஆனால் இந்த முறை ரொம்ப கம்மியாக இருக்காங்க. போன வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா போன மாதம் 35,000 கோடிக்கு எஃப்ஐஸ் விற்றுருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு பணம் போட்டிருக்கிறது 44,000 கோடி. அது மாதிரி நம்மளுக்கு பணத்தை வாரி அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மே மாதத்தில் மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனு வந்து சப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி தான் காட்டுறான். பட் அது ஒரு சிறிய விளையாட்டு பிள்ளை. அவன்லாம் 5% ஏறினாவே அவனை 10% இறக்கி விடக்கூடிய ஆட்கள் இருக்கிறதுனால அதை விட்டு தூரம் ஓடி வந்துட்டேன். இந்த கரூர் வைசியா பேங்க் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இன்னைக்கு கும்பா தான். இன்னைக்கு சார்ட்டை பொறுத்த அளவுக்கும் பெரிய அளவில் இறங்கியிருக்கான், 4% இறங்கியிருக்கான். பட் இருந்தாலும் இவன்லாம் சமீபத்தில் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சி அடையிறானோ அப்பெல்லாம் திரும்பி ஏறிடுறான். அப்போ இந்த கரூர் வைசியா பேங்க் இன்னும் ஒரு 8 ரூபா அல்லது ஒரு 10 ரூபா வேகமாக இறங்கி கரெக்டாக ஒரு சப்போர்ட்டை தொட்டுச்சுன்னா அது ஒரு சின்ன அக்குமுலேஷன் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு ஏகப்பட்ட நியூஸ் வந்திருக்கு நண்பர்களே. பட் எதுவுமே சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய நியூஸாக தெரியல. இந்த இண்டிஜின் IPO ஒன்று தான் சம்பாரிச்சு கொடுக்க தகுதியானவனா காமிச்சிக்கிறான். அது நாளைக்கெல்லாம் மார்க்கெட்டை பிடிச்ச இந்த கரடிகள் அடி வெளுத்து விட்டுச்சுன்னா அவங்களுடைய கிரே மார்க்கெட் லிஸ்டிங் ப்ரீமியமும் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை விட்டு பார்த்தோம்னா இந்த ரோலக்ஸ் ரிங்ஸ் அப்படின்ற ஷேர் கொஞ்சம் பரவாயில்ல. பட் இதெல்லாம் மறுபடியும் மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி வந்ததுனா தான் மேலே வரும். மற்றபடி இன்னைக்கு இந்த வீடியோக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டிஜின் IPO ஒன்று தான் பெஸ்ட்டாக தோணுது. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாதுன்னா எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.